ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி படத்தோட செகண்ட் சிங்கிளை வந்து இப்போ படக்குள்ளேருந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த செகண்ட் சிங்கிள் என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விடாமுயற்சி வந்து நம்ம மகிழ் திருமேனி டைரக்ஷனில் நம்ம ஏகே அவர்கள் லீட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு வந்து நம்ம த்ரிஷா அவர்கள் ஃபீமேல் லீடாகவும், நம்ம அர்ஜுன் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்துலேருந்து ஒரு சிங்கிளை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சிங்கிளுக்கு வந்து பத்தி கிச்சன் சொல்கிற டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த சிங்கிள் உண்மையிலேயே வந்து ஒரு இலவசனான சிங்கிளாக இருக்குது. குறிப்பாக இந்த சிங்கிளில் வந்து அந்த லைன்ஸ்லாம் பக்காவான லைன்ஸாக இருக்குது. லிரிக்கெல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த லைன் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம ஒரு சொட்டு ரத்தம் இருந்தாலும் கதை முடியலை, கண்டிப்பாக தொடரும், 2 நம்பு விடாமுயற்சி அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்கை போட்டிருந்தாங்க. அது நம்மளோட அனிருத்தோட குரலில் அவரோட பேக்ரவுண்டில் கேட்கல ஒரு பூஸ்ட் பம்ப்ஸாக இருந்தது. கதை முடிக்கல இன்னும் தொடருது பாரு, நம்பிக்கை விடாமுயற்சி அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் சாங்காக வந்து பண்ணியிருந்தார். குறிப்பாக வந்து பத்தி கிச்சுன்னு சொல்லிட்டு அந்த சாங்கில் வந்து அவரோட தீயை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. நான் இன்னும் திருப்பி கம்பேக் கொடுக்குறேன்டான்ற மாதிரி சொல்கிற மாதிரி, என்னோடய பாஸ்ட்டை பற்றி உனக்கு தெரியாது, நான் வந்துட்டேன்னா இனிமேல் வந்து என்னை யாரும் தடுக்க முடியாது, நான் கண்டிப்பாக வந்து என்னோடய ஒய்ஃபை கண்டிப்பாக மீட்பேன்ற மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அனிருத்தை வந்து இந்த பேக்ரவுண்டை போட்டிருக்காரு. இந்த பேக்ரவுண்ட் வந்து இவங்களுக்கு எலவேஷனுக்கு பக்காவாக சூட் ஆகிருக்கு. இதே மாதிரி தான் விவேகத்துலேயும் வந்து தடை விடுதலைன்னு அந்த பாட்டு வந்திருக்கும். அந்த பாட்டும் ஒரு எலவேஷன் சாங்காக தான் இருந்திருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இந்த பாட்டும் வந்து இருந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஏகே அவர்கள் இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ரோலில் நடிச்சிருக்கிறதா தெரியுது. குறிப்பாக 3 லுக்கை வந்து காமிக்கிறாங்க இப்போ ரிவீல் பண்ணபடி. ஒரு யங் ரோல்லையும், அதே மாதிரி ஒரு இப்போ ஏஜில் ஒரு ரோல்லையும், அதே மாதிரி இல்லாமல் ஒரு லாங் ஹேரில் வரலாறு அந்த மாதிரி அந்த கெட்டப்பில் இன்னொரு லுக்கில் இருக்க மாதிரி தெரியுது. இந்த படத்துக்குள்ள வந்து நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட் நிறையா வச்சுருக்கிறதா தெரியுது. அதெல்லாம் வந்து படத்தில் பார்க்கையில கண்டிப்பாக புரியும். Feb வந்து 6 வந்து இந்த படம் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இனிமேல் வந்து ஒவ்வொரு அப்டேட்டாக வந்து படக்குள்ளே வந்து லான்ச் பண்ணி இந்த படத்தோட ஹைப்பை வந்து மிடில் கொண்டு போவாங்க. இந்த படத்தோட சிங்கிள் இப்போ வந்து பக்காவாக இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து என்ன ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சிங்கிள் உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த சிங்கிள் இப்போ கேட்டிங்களா? உங்களுக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.